ஹலோ மை டியர் மக்களே, இட்ஸ் அ சாட்டர்டே ஆஃப்டர்நூன். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு கிட்னி பீன்ஸ் கிரேவி வச்சு காலிஃப்ளவர் தான் பண்ணுறதா பிளான். ஈவினிங் போல் இன்றைக்கி சென்னை கிளம்ப வேண்டிய ஒர்க் இருந்துச்சுங்க. அதனால் ஃபஸ்ட்டு லஞ்ச் ஒர்க் முடிச்சிடலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த கிட்னி பீன்ஸ் பற்றி சொல்லியே ஆகணும், பிகாஸ் இது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. நான் இதை சாப்பிட்டே வருஷக்கணக்காக இருக்கும். அம்மா ஃபஸ்ட்டு அடிக்கடி செஞ்சு தருவாங்க. இந்த கிட்னி பீன்ஸை நான் கொஞ்ச நாளாக மறந்துட்டேன்னு தாங்க சொல்லணும். லாஸ்ட் டைம் டிமார்ட்டில் பார்த்தப்ப தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த கிட்னி பீன்ஸில் ஃபைபர், அயன், அப்புறம் ப்ரோட்டீன் அதிகமாகவே இருக்குது. முக்கியமாக கேர்ள்ஸ்க்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ரெகுலேஷனுக்கு, போன் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. இந்த காலிஃப்ளவர் மட்டும் வாங்கினா அதை க்ளீன் பண்ணுறது பெரிய கடுப்பாக இருக்குன்னு தாங்க சொல்லணும். அதை ஃபர்ஸ்ட்டு தனியாக கட் பண்ணுறதுக்குள்ளேயே அதுக்குள்ளே புழு ஏதாச்சும் இருக்கான்னு யோசிச்சு தான் கட் பண்ணுவேன். இந்த வெஜிடபிள் மட்டும் கட் பண்ணுற டைம் இல்லை ஃபர்ஸ்ட்டு வாஷ் பண்ணுற டைம் கையில் ஹேண்ட் க்ளவுஸ் மாதிரி 2 பிளாஸ்டிக் கவர் போட்டு தான் ஒர்க் பண்ணுவேன்னா பார்த்துக்கோங்களேன். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஒர்க் பிடிக்காது இல்லையா? எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில பேருக்கு ஆனியன் கட் பண்ண பிடிக்காது, வெசில் வாஷ் பண்ண பிடிக்காது. அந்த மாதிரி என்னோட லிஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா கார்லிக் கட் பண்ணால் 10 டைம் சோப் போட்டு வாஷ் பண்ணுவேன். பிகாஸ் அதோட ஸ்மெல் எனக்கு சுத்தமாக செட்டே ஆகாது. அப்புறம் இந்த காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி இதெல்லாம் க்ளீன் பண்ணால் சுத்தமாகவே பிடிக்காதுன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக சொல்லிகிட்டே போகலாங்க. அதுக்குன்னு ஃபுட் சாப்பிட பிடிக்காதான்னு கேட்டுறாதீங்க. குக் பண்ணுற டைம் சில ஒர்க் மட்டும்தான் பிடிக்காதே தவிர குக் பண்ண ரொம்பவே பிடிக்கும் தான் சொல்லணும். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி குக் பண்ணுற டைம் ஏதாச்சும் பிடிக்காதுன்னா என்ன சொல்லுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ண வேண்டிய ஒர்க் இருந்துச்சு. சரி சட்டு புட்டுன்னு விக்கி வரதுக்குள்ளே பேக்கிங் முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் கிளம்புற டைமுன்னு பார்த்து லைட்டாக ரெயின் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரெயினாக இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக போயே ஆகணும்னு கிளப்பு வண்டியான்னு கிளம்பிட்டோம்.